கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகா பெரியவா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வப்போது விஜய் சுப்பிரமணியன் தம்பி கொஞ்சம் பிஸியாக இருக்கார், அவரால் வர முடியல அப்படிங்கிற நேரத்தில் மகா பெரியவா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து அந்த எபிசோடை நீ பேசுன்னு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அந்த வகையில் இன்று ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை நம்ம அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்காரு. நான் இப்போ பேசி முடித்த உடனே ஒரு அற்புதமான மகா பெரியவரின் அபிஷேகம் நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ஒரு சப்ஸ்கிரைபர். அந்த அபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்ய போகிறோம். அந்த அபிஷேகம் தரிசனம் செய்த கையோடு ஒரு பிரமாதமான அற்புதம். பிரான்ஸை சேர்ந்த ஒரு அன்பு தாய் மகா பெரியவரை தரிசனம் செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும், ஸ்ரீமடத்தில் போய் அவரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு தாய் ஆசைப்படுறாங்க. அவர்களை சில பேர்லாம் குழப்புறாங்க, சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம்லாம் குழப்புறாங்க. ஆனால் அவங்க கலங்கலை, நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். இவங்களை விட இவங்களை பார்க்கணும்னு மகா பெரியவா காத்துருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை என்பதை இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் மகா பெரியவர். நீ என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் உன்னை எப்படியாவது என்கிட்ட வர வச்சுருவேன் அப்படிங்கிறத இந்த அற்புதத்தின் மூலம் பிரமாதமாக தெளிவுபடுத்துகிறார் மகா பெரியவர். அதை அந்த சகோதரியின் தாயின் குரல்லையே நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம். ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஸ்லாங், அந்த ஸ்ரீலங்கன் ஸ்லாங் பிரமாதமாக பேசினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அந்த தாயின் குரலிலேயே அந்த அற்புதத்தை நாம் தரிசனம் செய்யிருக்கிறோம். பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்கள் இல்லையா. நீ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படு, நான் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்பார் இல்லையா. அதை பிரமாதமாக எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள். இந்த அற்புதத்தை நம்ம அற்புதமாக தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்த எபிசோட்லேருந்து தம்பி விஜய் சுப்பிரமணியம் கண்ணி பண்ணுவார். வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் 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 லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம். ஓம் வணக்கம். நான் பிரான்ஸ்ல இருந்து ரஞ்சினி தேவி கதைக்கிறேன். நான் மகா பெரியவரை நான் 5 வருஷமாக மகா பெரியவரை எனக்கு குருவாக நான் ஏற்றிருக்கிறேன். ஆனால் நான் அவரை பார்க்கணும், அவரை பார்க்க முடியலை. நான் இந்தியாவில் இருக்கேக்குள்ள மகா பெரியவர் இருந்திருக்கிறார். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் எனக்கு அவற்றை மகிமை ஒன்றும் எனக்கு தெரியலை. அப்புறம் நான் இந்த 5 வருஷமாக நான் மகா பெரியவரை வணங்கிட்டு இருக்க நிறைய அற்புதங்கள் எனக்கு செய்திருக்கிறார். நான் கவலைப்பட்டால் எனக்கு உடனே அனுக்கிரகம் பண்ணுவார். அவருடைய நான் தீவிர பக்தே. எனது பேத்தி, என்ற மகள் எல்லாரும் பெரியவரை தான் இப்போ கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ நான் மகா பெரியவரை பார்க்க வேணுமென்று சொல்லி 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நான் இங்கேருந்து வெளிக்கிட்டேன். நான் முதல் மகா பெரியவரை போய் பெரியவற்றை ஸ்ரீ காஞ்சி மடத்துக்கு காஞ்சி மடத்துக்கு வந்து அவற்றை அவர் இருந்த இடத்த தரிசிக்க வேணுமென்று எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்போ நான் ஃப்ளைட் ஏறி இங்கே சாத்துக்கோல் ஏர்போர்ட்டில் ஃப்ரான்ஸில் இருக்கேக்குள்ள ஏர்போர்ட்டில் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டுது. ஏனெண்டா எனக்கு எங்கள் வயசான ஒரு அக்கா இருக்கிறா, அவளுக்கு என்ன காஞ்சிபுரத்துக்கு கூட்டி வர தெரியாது. அப்போ நான் இங்கேருந்து விசாரிக்கக்குள்ள சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் 2 இருக்குது அப்படி எனக்கு ஆக்கள் குழப்பி விட்டுட்டினேன். எனக்கு 68 வயசு. அப்போ நான் இங்கே ஏர்போர்ட்டில் இருந்து நான் யோசித்தேன், சரி பெரியவா, இப்போ நான் பெரியவா தரிசிக்க என்ன கூட்டி வர ஆக்கள் இல்லை, நான் திரும்ப என்ற பிள்ளைகளோட வரையக்க நான் பெரியவாவின் ஸ்ரீமடத்துக்கு நான் வருவேன். 2 நாள் ஏர்போர்ட்டில் இருக்கக்குள்ள நான் இந்த மனதை மாற்றிட்டு நான் ஃப்ளைட்டில் ஏறிட்டேன்.
ஏறி ஓமான் தான் நான் டிரான்சிட் போட்டிருந்தேன் நான். அப்போ இங்கேருந்து வரையக்குள்ள ஒரு பாண்டிச்சேரிக்கார பிள்ளை எனக்கு பக்கத்தில் இருந்து குரோஸ்பாண்டன் என்ன கூட்டி வந்து என்ன ஓமான் டிரான்சிட்டில் விட்டுட்டா. ஓமான் டிரான்சிட்டில் இருந்து நான் ஏறி இந்தியாவுக்கு வரையக்குள்ள ஃப்ளைட்டில் வந்து ரொம்ப சனம் ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போ நான் கடைசி சீட்டில் இருந்தேன். நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சிருக்கேக்க பக்கத்தில் ஒரு பையன் 47 வயசு அவருக்கு பக்கத்தில் வந்திருந்து என்னோட பேசினார். எங்கேம்மா போகிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் மதுரைக்கு போகிறேன் தம்பி. அப்போ நீங்கள் எந்த ஊர் அம்மான்னு கேட்டார். நான் சொன்னேன் நான் இலங்கை, நான் இப்போ மதுரைக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன்னு சொன்னேன். சொல்லிட்டு கேட்டேன் தம்பி நீங்கள் எந்த ஊர்? அம்மா நான் காஞ்சிபுரம்னு சொன்னேன். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு மகா பெரியவா என்று கேட்டேன். காஞ்சிபுரத்தில் மகா பெரியவற்ற ஸ்ரீமடம் இருக்காம் தம்பி. ஓமம்மா இருக்கம்மா, அங்கே ரொம்ப ஆக்கள் வருவினம் போவினம். அப்போ நான் சொன்னேன் நான் காஞ்சிபுரத்துக்கு வரத்தான் தம்பி வந்தேன் நான். ஆனால் எனக்கு என்ன கூட்டி என்ன அங்கே அவர்கிட்ட கூட்டிகிட்டு போக வர எனக்கு ஆக்கள் இல்லைன்னு யோசித்தேன் நான். நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறீங்களா தம்பி என்று நான் கேட்டேன். தாராளமாக உதவி பண்ணலாமம்மா, அவர்கிட்ட பேர் ஜுவராஜ், நீங்கள் வாங்கம்மா, அங்கே ஒரு ஆட்டோ பேசிவிட்டா உங்களை எல்லா இடமும் கூட்டிகிட்டு போவினோம், நீங்கள் பயப்படாதேங்கம்மா, இவ்வளோ தூரமும் வந்திருக்கிறீங்கள், நீங்கள் எப்படியம்மா நினச்சி வந்த இடத்துக்கு போகாமல் விடலாமன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணினீங்கள், அது தப்பம்மா ரெண்டு எல்லா டீட்டெயிலும் எனக்கு தந்து என்னை தேடி வந்த ஒரு ஆளையும் சென்னையில் வச்சு மீனம்பாக்கத்தில் வச்சு என்னை தேடி வந்த ஆளுக்கு ஃபோன் அடித்து என்னை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தன் ஃபோன் நம்பர் எனக்கு தந்துட்டு போனவர். நான் அதுக்கு பிறகு மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து ஜுவராஜை கான்டாக்ட் பண்ணி ஜுவராஜ் எனக்கு எத்தனை மணிக்கு கோயில் திறக்கும், எத்தனை மணிக்கு கோயில் பூட்டும், எங்கெங்கே என்னென்ன இடம் எல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கம்மா, நான் 10 நாளைக்கு நிற்பேனம்மா, நான் உங்களுக்கு எல்லாம் செய்தாருன்னு சொன்னார். சரி என்று நான் மதுரையில் இருந்து எனக்கு என் ஃப்ரெண்டு இந்த மகன் ஒரு ஆளு அப்போ முதல் இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியாதுங்கடைய ஆக்களுக்கு. அப்போ சரியாண்டு இவர் கொடுத்த டீட்டெயில் எல்லாத்தையும் வச்சு நான் என் ஃப்ரெண்டு இந்த மகனை கூட்டிகிட்டு நான் காஞ்சிபுரத்துக்கு வந்து அத்திவரதர், அருணாச்சலேஸ்வரர், நிறைய கோயில், எல்லா கோயிலுக்கும் ஒரு ஆட்டோ பிடிச்சி நல்ல சந்தோஷமாக மகாபெரியவரை தரிசித்து மன நிறைவோட நான் திரும்பவும் பிரான்ஸுக்கு வந்தேன். அந்த ஃப்ளைட்டில் வச்சு எனக்கு காஞ்சிபுரத்துக்கார ஆளை எனக்கு காட்டி, பையனை எனக்கு காட்டி, இந்த மகாபெரியவர் என்ன அவர்கிட்ட அழைச்சது எனக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். மகாபெரியவரோட அனுக்கிரகத்தை நான் பரிபூர்ணமாக நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதை சொல்ல வேணுமென்று தான் நான் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எனக்கு விளக்கமாக எல்லாம் சொல்ல தெரியல. ஆனால் மகாபெரியவர் நிறைய அற்புதங்கள் எந்த குடும்பத்துக்கு பண்ணியிருக்கிறார். நினைச்ச உடனே எனக்கு ஒரு சிக்னல் கொடுப்பார், ஒரு அனுக்கிரகம் பண்ணுவார். நான் கவலைப்பட்டால் உடனே எனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். மகாபெரியவற்ற அனுக்கிரகத்தை சொல்லி வாயால் சொல்ல முடியாது, அதை அனுபவிக்கிறவைக்கு தான் அது புரியும். நான் உங்களுக்கு சொல்ல வேணுமென்று சொல்லியிருக்கிறேன். ஓமானில் இருந்து சென்னைக்கு வாரத்துக்கு இடையில் எனக்கு ஒரு காஞ்சிபுரத்து பையனை காட்டி என்ன தன்னிட்ட வர வேணும், இவ்வளோ தூரமும் ஆசைப்பட்டு வந்திருக்கிற, நீ என்னட்ட வரணுமென்று சொல்லி இந்த மகா பெரியவருடைய அனுக்கிரகத்தை நான் மனசார நான் எப்படி அது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு உடம்போடு சேர்ந்த ஒரு பற்று பாசம். அதை நீங்கள் பிரசரிப்பீங்கள் எனக்கு தெரியாது. எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய அற்புதங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறார். எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன். எனக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இதை சொன்னது. ஓகே, மறுபடியும் நான் இந்தியாவுக்கு வரும்போது முதல் மகாபெரியவரை தான் மகாபெரியவரை தான் நம்ப தரிசிப்பேன். குரு தான் எனக்கு எல்லாமே. கோடி நன்றிகள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை
கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.